சந்திப்போம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம். இன்றைய கவிதைக்களத்தின் தலைப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மகளிர் தினம் 8ஆம் தேதி. அதையொட்டிய சிறப்பு கவிதைக்களமாக பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பிலே கவிதைக்களம் இடம்பெறுகிறது. அடுத்து இணைந்து கொள்கிறார் கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள் தக்கோலத்திலிருந்து இணைந்து கொள்கின்றார். வாருங்கள் ஐயா. அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மகளிர்களுக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்மையை போற்றுவோம் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. பெண்மையை போற்றுவோம். பெண்களோடு குழந்தைக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்னாளாய் மார்ச் 8ஆம் நாளன்று மகளிர் நாள் என்றுரைத்து வாழ்த்தியதாம் ஐநா சபை சிறப்பாய். பெண்மையை மேன்மையாய் என்றென்றும் போற்றுவோம். அகத்தினையே அமைதியாக்கும் அரசி என்று சொல்வார். அகத்தினையே உள்ளம் இல்லம், அகத்தினையே அமைதியாக்கும் இல்லத்தின் அரசி என்று சொல்வார். ஜகத்தினையே செதுக்குகின்ற சிற்பி என்று உரைப்பார். மென்மையோடு வன்மையுமே கொண்டாவலாம் பெண்மை, உண்மையென உண்மையுமே உண்மையாய் உரைக்கும். செயற்கரிய செயலுந்தான் செய்திடுவாள் மங்கை, சிந்தையிலே அன்பேதான் கொன்றிருக்கும் நங்கை. குடும்பத்தின் தூணாக தாங்கி என்றும் நிற்பாள், இடுக்கந்தான் வாராமல் இன்னமுதாய் காப்பாள். இல்லறத்தின் இலக்கணமாய் இருக்கின்ற இல்லால், நல்லறத்தின் பாதையைத்தாம் நல்கின்ற நல்லாள். குடும்பத்தின் வேறாக இருப்பவளே பெண்ணாம், தடுமாற்றம் தடமாற்றம் இல்லாமல் வைப்பாள். அவள் தாரந்தானே, அவள் தாரந்தானே, தரக்குறவாய் நடத்தாதீர். நடத்தினால் அவள் தாரந்தான், அவள் தாரந்தான். அவதாரம் எடுத்தால் புவி தாளாது புரிந்து கொள்வீர். உன்னில் இதனை உணர்வீர். பெண்மையை என்றும் போற்றுவீர். நீதிபதி, டாக்டர், பெரிய நிறுவனத்தில் பெரிய அதிகாரி என்னவாக இருந்தாலும் முதலில் மனிதராக இருங்கள். பதவி கிரீடத்தை சுமந்து திரியாதீர்கள். இல்லறத்தின் துணையை தோழியாய் நட்புறவாய் நடத்துங்கள். இல்லறத்தில் தோற்பவருக்கே வெற்றி, இல்லறத்தில் தோற்பவருக்கே வெற்றி. அப்போதுதான் நல்லறமாய் இல்லறம் நன்னடை போடும். மனிதத்தில் மனிதம் புனிதம் என்பர். மனித தேசிய குணமாக பொறாமை திகழ்கிறது. மனித தேசிய குணமாக பொறாமை திகழ்கிறது. பொறாமைப்பட்டோர் படுவோர் பொறாமை சொல்லின் பின்னிருந்து சொல்லும் பொருளாய் போவார். பொறாமை சொல்லின் பின்னிருந்து சொல்லும் பொருளாய் போவார். உன்னில் இதனை உணர்ந்திடுவீர். பெண்மையை நன்றே போற்றிடுவீர். நிறைதரு நிம்மதி தரும் கருவறை தெய்வங்கள் உருபெறும் சிசுவின் நல் முகந்தனை பார்த்தவுடன் பெருவழி பெருமகிழ்வே பெரும்படி அமைந்திடுமாம். திருவருள் தாய்மையின் தூய்மையினை போற்றிடுவோம். சக்தியின் வடிவே பெண்ணாம், சகலமுமாக இருப்பவளாம். சக்தி சக்தி என்றேதான் ஜெகமும் சொல்லும் என்றுந்தான். எங்கும் எதிலும் ஏற்றமாக பொங்கும் தமிழ் போல் விளங்குகின்ற சிங்கப்பெண்ணை போற்றிடுவோம். பொங்கும் தமிழ் போல் விளங்குகின்ற சிங்கப்பெண்ணை போற்றிடுவோம். சீர்மையோடு வாழ்த்திடுவோம். மகளிரை போற்றுகின்ற வீடும் நாடும் மண்ணில் நன்கு செழித்திடும் என்றும். மகளிர் நாள் மார்ச் 8 என்றாலும் மகளிர் நாளாய் நாளுமே போற்றுவோம். அகமும் உளமாய் சிறக்கும் மகிழும். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், சிறப்பாக கவிதையின் ஒவ்வொரு வரிகளும் தரமாகவும் சிறப்பாகவும் பெண்மையை போற்றியும் அருமையாக இருந்ததை உண்மையாகவே நீங்கள் அருமையாக வாசித்தும் இருந்தீர்கள். சிறப்பு, வாழ்த்துக்களையா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கவிதைக்களம் பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேயர்களே, நீங்கள் கூட புலனத்தினூடாக இணைந்து கவிதைக்களத்தில் பங்கு பெற்றலாம். அந்த வகையில் நீங்கள் இணைய வேண்டிய புலன இலக்கம்